இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் ஏன் ஞாயிறு திருப்பலிக்கு கட்டாயமாக செல்ல வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்துகின்றது? திருச்சபை கட்டளைகள் முதலாவதும் முதன்மையானதுமான கட்டளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் முழு பூசை காண வேண்டும் என்கின்றது. காரணம் என்ன? நாம் நம் பயன்பாட்டிற்காக ஒரு அலைபேசியை வாங்குகிறோம். அது 10,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாயாக கூட இருக்கலாம். அந்த அலைபேசியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதை சார்ஜ் செய்ய வேண்டும். அவ்வாறு சார்ஜ் செய்யப்பட்ட கைபேசியை ஓரிரு நாட்கள் பயன்படுத்தலாம். பிறகு அதன் பயன்பாட்டிற்காக மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது பயன்பாட்டிற்கு வரும். அதே போலத்தான் மனிதனும். மேன் இஸ் மேட் ஆஃப் போத் பாடி அண்ட் சோல். இந்த உடல் சீரும் சிறப்புமாக செயல்பட உணவை உண்கிறோம், ஊக்க பானங்கள் அருந்துகிறோம். அதே போல ஆன்மாவை வலுப்படுத்த ஆன்மாவுக்கு ஊக்கம் தரும் இவ்வுலக உணவும் பானமும் உதவாது. அதை பலப்படுத்த அழியாத உணவாகிய இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உண்ண வேண்டும், அருந்த வேண்டும். உலக காரியங்களில் உடலில் ஏற்படும் சோர்வுகள், சோதனைகள், போராட்டங்கள் உடலை மட்டுமல்ல நம் ஆன்மாவையும் வலுவிழக்க செய்து விடுகின்றது. எனவேதான் மீண்டும் மீண்டும் ஆண்டவரில் இளைப்பாற, ஆண்டவரின் அருள் பெற, கரம் பிடித்து நடக்க, அவர் நம்மோடு வழி நடக்க, அவர் தரும் வானக விருந்தில் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆன்மாவை காக்க வாழ்வு தரும் ஒரே ஒரு உணவு வானின்று இறங்கி வந்த உயிருள்ள இயேசுவின் உணவு ஆகும். என் உணவை உண்பவன் ஒருபொழுதும் சாகான் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உணவை உண்பவர்கள் நாள் முழுவதும், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும், ஏன் வாழ்வு முழுவதுமே அழியாத வாழ்வை, சோர்வில்லாத வாழ்வை, குறையாத வாழ்வை, குன்றாத வாழ்வை, போராட்டமில்லாத வாழ்வை பெறுகிறார்கள். இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார், என் உணவை உண்பவன் ஒருபொழுதும் சாகான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிறு திருப்பலி என்பது கட்டாயமான திருப்பலி. நம் ஆன்மாவுக்கு வலு சேர்க்கக்கூடிய திருவிருந்தை உட்கொள்ளக்கூடிய ஒரு திருவிருந்த திருவிழாவாகும். அந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றால் மட்டுமே அந்த வாரம் முழுவதும், அந்த மாதம் முழுவதும், அந்த ஆண்டு முழுவதும், ஏன் நம் வாழ்வு முழுவதுமே நான் வலிமையோடும், ஆற்றலோடும், அறிவோடும், வல்லமையோடும் இருப்போம். ஆமேன்.